ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் கோழி பொசுக்கு விட்டாங்க பட்டாசு வெடிக்க போகலான்னா அனல் வேறு அடிக்குது. உட்காந்து கோழி பொசுக்கிட்டு இருக்கிறோம். பொசுக்கிட்டு கலக்குவேன் கோழியை வெட்டி கலக்குவேன்ட்டு அப்படியே பொசுக்கிட்டு கோழி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கோழியோட ஊட்டி அறுத்து போட்டோம். அப்புறம் கோழியோட 2 காலி பொழந்த தனியாக வச்சாச்சு. அப்புறம் கோழியை ஆப்ரேஷன், இப்போ வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். பண்ணி கோழி குடலை உருவிடுறான் வாங்கடா பண்ணிட்டு கோழி குடலை தனியாக உருவி எடுத்தாச்சு. அடுத்து கோழியை வெட்ட போகிறோம். அடுத்து கோழி காலெலாம் நறுக்கிட்டு நகத்தில் தூக்கி போட்டோம். சைடில் அப்படியே சுற்றியும் வெட்டிகிட்டு இருக்கிறோம். நாட்டுக்கோழி வறுவல். காலை வெட்டிகிட்டு இருக்கிறோம். கால் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ கோழியோட முதுகு கத்தி, ஆனால் பார்க்க சின்னது தாங்க. பாருங்க, போட்டு தள்ளுது. கத்தி வேணும்னா சொல்லுங்கள், நான் எங்கே வாங்கினா சொல்கிறேன். கத்தி பயங்கரமாக இருக்குது. இதுதான் நம்ம கோழியோட நெஞ்சு. ஃபஸ்ட்டு கழுத்தை அறுத்துட்டோம். கழுத்தை எடுத்து இப்போ கழுத்தை டக்குன்னு வெட்டி போட்டுடலாம். 1 2 3 1 வெட்டிட்டோம். செகண்டு பாருங்க, அதுதான் கோழியோட நுரையீரல். அப்புறம் நல்லா கோழி நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா சதை பிச்சு ரக்கை தனியாக வெட்டி கருன்னு போல நல்லா கம்மன்னு சமையல் ரெடி ஆகும். நம்ம கோழியை வெட்டிகிட்டு இருக்கிறோம். இது வெட்டுறது எனக்கு பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் எடுத்துக்கிச்சிங்க. ரெகுலராக கடையில் போய் நீங்கள் கோழி கேட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் வெட்டி கொடுப்பாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கோழி நல்லா குழம்புக்கு ஏற்ற மாதிரி, பொரிக்க ஏற்ற மாதிரி நல்லா க்ளீனாக வெட்டிட்டோம். வெட்டிகிட்டு இருக்கோம். கோழி நல்லா வாஷ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ கோழியோட கல்லீரல் அது எப்படி க்ளீன் ஆகுது? ஈரலுங்க. நல்லா ஈரலை கழுவி போட்டோம். கொஞ்சம் பீஸு வெட்ட முடியலனாங்க, அது வெட்டி கொடுத்துச்சு. இப்போ நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா கோழியோட கல்லீரல். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அதை அறுத்துக்கணும். அறுத்துட்டு உள்ளே அதோட கல்லெலாம் தின்னு வச்சுக்கிதுங்க. நல்லா சாப்பிட்டு அந்த கல்லெல்லாம் உரிச்சிடணும். உரித்த வாட்டி நல்லா எடுத்து கழுவி 2 பீஸாக போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுதான் கோழியோட இதயம். அது கோழியோட இதெல்லாம் தேவையில்லாத குடலாம் தூக்கி போட்டுடலாம். அப்புறம் எல்லாம் நல்லா கழுவிட்டு இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நாமளும் கோழியை பொரிக்க கிளம்பியாச்சு கைஸ்.